சிந்து பைரவி நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமோ சம்பத் தான் வந்து அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை போய் வந்து ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அவங்களுமே வந்து நல்ல ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வேற ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு ஓடி போயிடுவாங்க. அப்போ மண்டபத்தில் அது பெரிய ஒரு இழப்பாக இருக்குது. எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காயத்ரி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. நான் இந்த வாழ்க்கை கிடைக்கும்னு நினச்சி இப்படி ஆயிடுச்சுன்னு காயத்ரி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஆறுமுகம், அன்னபூரணி, பைரவி, சிந்து எல்லாருமே சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இங்கே பாரு காயத்ரி, நீ பொறுமையாரு. இல்லை இனி என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. இப்படி ஒரு விஷயம் நடந்து போய் என்னால் எப்படி பொறுமையாக இருக்க முடியும்ன்ட்டு ரொம்ப ஏமாற்றத்தோடு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, எல்லாமே சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு எவ்வளோ சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் அவங்களால அதிலிருந்து வெளியே வர முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சம்பத் வராங்க. என்ன, நான் வந்து உங்கள் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லவும் ஆறுமுகத்துக்கு கோவம் வருது. இங்கே பாரு, நான் தான் உன் தங்கச்சிக்கு வாழ்க்கை கொடுத்தாகணும் ஆறுமுகம், வேறு யாரும் உன் தங்கச்சிக்கு வாழ்க்கை கொடுக்க மாட்டாங்க. என் கையை எடுத்தல, உன்னை நான் கண்டிப்பாக பழி வாங்காமல் விட மாட்டேன். என்ன, உன் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா அப்படின்றாங்க. அந்த இடத்துல ஆறுமுகம் பயங்கர கோவமாக இருக்காங்க. ஆறுமுகத்துடைய முடிவு என்னன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.